சென்னையில் தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை வாங்கிய தம்பதி எங்கே? குழந்தையில்லா தம்பதிகளை குறிவைத்து அவர்களுக்கு குழந்தையை விற்பனை செய்யும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் ஈடுபடும் தரகர்கள் மட்டுமின்றி சட்டவிரோத செயலுக்கு துணை போன பெற்றோர்களையும் போலீசார் கைது செய்வதுண்டு. இதுபோன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் குழந்தை பிறந்த பின்பே விலை பேசி விற்பனை செய்திருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். ஆனால் சென்னையில் தற்போது புதுவிதமான முறையில் மிகவும் ரகசியமாக குழந்தை விற்பனை நடைபெறுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தாயின் கருவில் இருக்கும்போதே குழந்தையை விற்பனை செய்ய உடன்பாடு செய்து கொள்கிறார்கள். அதற்கான பணத்தை முன்கூட்டியே கொடுக்கும் கும்பல் குழந்தை பிறந்த பின்பு தாயிடமிருந்து வலுக்கட்டாயமாக குழந்தையை பிரித்தெடுத்துச் சென்று விடுகின்றனர். அதுபோன்ற ஒரு சம்பவம் சென்னை வியாசர்பாடியில் நடந்துள்ளது. வியாசர்பாடி மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யதாஸ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஷாமளா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 6 வயதில் பிரீத்திமா, 2 வயதில் பிரித்திகா என்ற 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்நிலையில் ஷாமளா 3ஆவதாக கர்ப்பமானார். அப்போது குடும்ப கஷ்டம் காரணமாக சத்யதாஸின் நண்பரான கணேஷ் மற்றும் அவரது மனைவி சரண்யா இருவரும் சேர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் சத்யதாஸிடம் உங்களுக்கு பிறக்கும் 3வது குழந்தையை தங்களிடம் கொடுத்துவிடும்படியும் அதற்கு பதிலாக 2.5 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம், அதனால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் என தெரிவித்தனர். பின்னர் சத்யதாஸ் தனது மனைவி ஷாமளாவுடன் கலந்து ஆலோசித்து 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போதே பிறக்கும் குழந்தையை விற்க ஒப்புக்கொண்டு சிறுக 25,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டனர். இதனை அடுத்து கடந்த 6ஆம் தேதி ஷாமளாவுக்கு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 10ஆம் தேதி மருத்துவமனையில் இருந்து ஷாமளா டிஸ்சார்ஜ் ஆனார். பின்னர் ஷாமளா பிறந்த ஆண் குழந்தையை தனது தாய் நாகவல்லியிடம் காண்பித்துவிட்டு ஏற்கனவே கூறியது போல கணேஷ் சரண்யா தம்பதியிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பிறந்து 8 நாட்களே ஆன ஆண் குழந்தையை அவர்களிடம் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வியாசர்பாடியிலிருந்து வீட்டை காலி செய்துவிட்டு எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் சத்யதாஸ் ஷாமளா தம்பதி குடியேறினார்கள். எண்ணூருக்கு சென்ற பின்னர் ஷாமளாவுக்கு தனது ஆண் குழந்தை ஞாபகம் அடிக்கடி வந்ததால் மனவேதனைக்கு உள்ளானதாக தெரிகிறது. உடனே ஷாமளா தன் தாயிடம் சென்று ஆண் குழந்தையை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை என கூறி கதறி அழுதுள்ளார். இதனை பார்த்து வேதனையடைந்த தாய் நாகவல்லி தனது மகள் ஷாமளாவை அழைத்துக் கொண்டு வியாசர்பாடி காவல் நிலையம் சென்றார். அங்கு தனது குழந்தையை மீட்டுத் தருமாறு ஷாமளா புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து கணவர் சத்யதாஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தையை வாங்கிச் சென்ற கணேஷ் சரண்யா தம்பதி தலைமறைவாகிவிட்டனர். விற்பனை செய்யப்பட்ட குழந்தை அவர்களிடம்தான் உள்ளதா அல்லது அவர்கள் கூடுதல் விலைக்கு வேறு யாருக்கேனும் விற்பனை செய்துவிட்டனரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தையுடன் தலைமறைவாகிவிட்ட தம்பதி சிக்கினால் மட்டுமே இதன் பின்னணி குறித்த முழு விவரமும் வெளியாகும். தாயின் வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கும் போதே அதை விலை பேசி விற்பனை செய்த தந்தை கைது செய்யப்பட்ட சம்பவம் வடசென்னை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.